பேர் தீபா. நான் லேடிஸ் முஸ்லீம்ஸில் புர்கா போடுறாங்க. இப்போ நான் முஸ்லீமாக மாறணுன்னா அது கம்பல்சரியாக போடணுமா? இப்போ முஸ்லீம்ஸ் சின்ன வயசுலேருந்தே போடுறதுனால அவங்களுக்கு அது பழக்கமாயிடுது. இப்போ புதுசாக நான் மாறும்போது அதை போடும்போது என்னால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. அது கம்பல்சரியாக போட்டே ஆகணுமா? அதாவது பெண்களுடைய ஆடை சம்மந்தமாக கேட்குறாங்க. பெண்களுடைய புர்காண்டு பெண்கள்லாம் முஸ்லீம் பெண்கள் அணிகிறத பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் இஸ்லாமிய ஆடை என்று அது சரியான ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஒரு கருப்பு கலரில் இப்படி போத்திக் கொள்வதுதான் புர்கா, அல்லது வெள்ளை கலரில் போத்திக்கிறது தான் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் விளங்குறாங்க. முஸ்லீம்களுடைய பழக்கத்தை பார்த்து நம்புகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்கள் அணிகிற ஒரு ஆடை முகம் கையை தவிர மற்றவைகளை மறைக்கும் விதமாக இருக்க வேண்டும். அது கருப்பாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், என்னவா வேண்டாலும் இருந்துட்டு போகுது. அது சுடிதாராக இருக்கட்டும், என்னவாலும் இருந்துட்டு போகுது. அந்த சகோதரி போட்டிருக்கிறது கூட அது புர்கா தான். தலையில் உள்ள தலையை மட்டும் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே புர்கா தான். இப்போ புர்கா என்று நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம்னு கேட்டால், ஒரு கருப்பு வண்ணம், குறிப்பிட்ட நிறத்தில், குறிப்பிட்ட ஒரு டைப்பில் இருக்கிறது தான் புர்கான்னு விளங்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் கிடையாது. நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், பெண்கள் ஆண்களால் ரொம்ப தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு அவங்களுடைய உடை அமைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், வெளி உலகத்தில் செயல்படுவதற்கு முகம் தெரிய வேண்டும். அது மாதிரி கை இருந்தால் தான் செயல்பட முடியும். இதை வைத்து மற்றதை நீங்கள் மறைத்து கொண்டு வெளியே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போங்க. வெளி உலகத்துக்கு வரும் பொழுது அந்நிய ஆண்கள் என்ன மாதிரி பார்க்குறான் நமக்கே தெரிகிறது. எங்கெல்லாம் அவனுடைய பார்வையெல்லாம் ஊடுரும்னு தெரிகிறது. அது மாதிரியான விஷயங்களை எதற்காக நம்ம ஆண்களுக்கு காட்டி அவங்கள சீண்ட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் அந்த உடை கட்டுப்பாடை சொல்கிறது. ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்க அவங்களுக்கு பகுதிக்கு தக்கவாறு இந்த மாதிரி மறைக்கக்கூடிய விதத்தில் பல டிசைன்களில் போடுவாங்க. சரி, தஞ்சை மாவட்டத்துக்கு போனால் வெள்ளையை ஒரு போர்வு மாதிரி சுற்றிக்கிடுவாங்க. அது அந்த பகுதி புர்காம்பாங்க. இந்த பகுதிக்கு வந்தால் ஒரு கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி போட்டுக்கிறாங்க. அது இந்த பகுதியுடைய வழக்கம். ஒரு குறிப்பிட்ட கலரோ வண்ணம் கிடையாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை இப்போ தலையை மட்டும் போச்சிட்டாங்கன்னா அதே புர்கா. அது மாதிரி போடுவதால் அவங்களுடைய வாழ்க்கை செயல்படுவதற்கு பாதிப்பு ஏற்படுதா? செயல்பாட்டுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதை யோசிக்கணும். வழக்கமாக இயங்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் அணிகிறாங்களே, அது இல்லைன்னா நானே புர்கா தான் போட்டிருக்கிறேன். உனக்கு ஆண்களுக்கு அவசியமே இல்லை. எனக்கு கை மூஞ்சி தான் உங்களுக்கு தெரியுது. ஒரு ஆண்களுக்கு அது தேவையில்லாமல் இருந்து கூட எல்லா ஆண்களையும் பாருங்கள், ஆண்களை பொறுத்த வரைக்கும் கை முகத்தை தவிர அனைத்தையும் மறைத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்து அவர்களால் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதா? ஆண்கள் யாருமே என்ன செய்யல, முதுகுல சட்டைக்கு ஜன்னல் வைக்க மாட்டாங்க. ஆண்கள் வச்சா தப்பே கிடையாது. ஆனால் ஆம்பளை சட்டைக்கு ஜன்னல் இருக்கா? இல்லை. ஆம்பளை யாராவது பைத்த இப்படி தொப்பில் காட்டுறாங்களா இடையில மட்டும்? ஆம்பளை காட்டுறதில்ல. ஆம்பளை காட்டினா தப்பே கிடையாது. அப்போ எந்த ஆம்பளைகள் மறைக்க தேவையில்லையோ அந்த ஆம்பளைங்கள்லாம் முழுசாக மறைத்து கொண்டு கை தெரியுது, முகம் தெரியுது, எல்லா வேலையும் அவங்களால் பார்க்க முடிகிறது. பிரதமராக இருக்க முடிகிறது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அவருடைய அந்த ட்ரெஸ் அப்படியே புர்கான்னு சொல்கிறீங்கள, அதில் அம்சம் அதில் இருக்கிறது. அது எந்த வகையில் பாதிச்சிச்சு? மோடிக்கு பாதிச்சிச்சா? யாரும் ஒருத்தருக்கும் பாதிக்கலை. அப்போ எல்லாமே அந்த ஆடை என்பது குறைவாக அணிந்தால் தவறு இல்லை என்கிற ஆண்கள் நிறைவாக அணிகிறார்கள். குறைவாக அணிந்தால் பாதிப்பு என்கிற உடலமைப்பு பெற்ற பெண்கள் குறைவாக அணிகிறாங்க. வேணும்னு பண்ணுறாங்க. பெண்களை போகப் பொருளாகிறக்க விளையாட்டை கூட எடுத்துக்கிறங்க. ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு, அதில் ஒரு டென்னிஸ் விளையாட்டுன்னு வைங்களேன், ஆம்பளைக்கு முக்காடு அவசரம் போடுவான், பொம்பளைக்கு சட்டி தெரிகிற மாதிரி போடுவான். அடே, ஒரே விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. ஆம்பளைக்கு போடும்போது ஒரு டைப்பாக போடுறான், பொம்பளைக்கு ஒன்று. ஏன் அப்படி போடுற? அது ஒரே மாதிரியாவது குறைஞ்சபட்சம் போடணுமா இல்லையா? சில பள்ளிக்கூடங்களில் பார்த்து யூனிஃபார்ம் போட்டிங்கன்னா ஆம்பளை ஃபுல் பேண்ட் போட்டுட்டு வரணுமா, பொம்பளை மினிஸ்கார்ட் போட்டுட்டு வரணுமா தொடைக்கு மேலே. அது எப்படி உள்டா தலைகளை பண்ணுறான்னு பாருங்களேன். ஏன் அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட சொல்லு? அப்போ ஆம்பளைக்கு நிறைவாக ஆடை அணியணும்ன்றும் பெண்கள் குறைவாக அணியணும்னு ஏன் ஆக்கணும்? அந்த பெண்களில் ஒரு போகப் பொருள் மாதிரியே சித்தரிக்கணும், ஆண்களுடைய காட்சி பொருள் மாதிரியே காட்டணும் என்பது அப்படி ஒட்டுமொத்தமாக ஊறி போய் இருக்கிறது. அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் இஸ்லாம் சொல்லுகிறது. குறிப்பிட்ட வகையான வண்ணம் கிடையாது, அமைப்பு கிடையாது. நல்ல அழகான சுடிதாரை போட்டுக்கொள்ளுங்கள். தலையில் மட்டும் என்ன செய்யுங்க, முடி கவர்ச்சியானது. பெண்களுடைய முடி ஒரு கவர்ச்சியானது, அதையும் பார்த்து ரசிப்பானுவோம். அதுக்கு தகுந்தவாறு ஒரு துணியை போட்டுக்கொண்டீர்களே ஆனால் அதுக்கு பேர் தான் புர்கா. இது எந்த வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை என்ன செய்யாது, பாதிக்காது. முஸ்லீமாக வாழ்வதற்கு தடையாக இருக்காது. உங்களுக்கு தொழுவதற்கு தடையில்லை. அந்த ஆடையை போட்டு தொழுகலாம், வெளியில் போகலாம். குறிப்பிட்ட வண்ணம் என்பது ஊரில் ஏற்பட்ட ஒரு பழக்கம், அதுதான் சட்டம் என்று கிடையாது. அது போட்டால் ஈஸியாக இருக்குன்னு மாட்டு போயிடுவாங்க ஒரு ரேடியா. அதுக்காக செய்கிறார்களே தவிர
அது இந்த கலர் தான் போடணுங்கிறது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த கண்டிஷனை கடைபிடித்தால்